ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி விழா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நமக்கு வந்து கொலு பொம்மைகளுக்கான தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம கொலு பொம்மைகளுக்கான கலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான கொலுவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பும் பண்ணி கேட்கலாம். அவங்க வந்து கொரியரில் வந்து எல்லா உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். நவராத்திரி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த நவராத்திரி திருவிழா வந்து எல்லாருக்குமே பிடித்தமான திருவிழாவாக தான் கொண்டாடப்படுது. நவராத்திரி ஒரு அற்புதமான ராத்திரி. சிவபெருமானை வந்து வழிபடுறதுக்கு ஒரு சிவராத்திரி, அதே மாதிரி நம்ம வந்து அம்பிகையை வழிபடுறதுக்கு நவராத்திரி விழா வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டு வரோம். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ராத்திரி, அது வந்து சிவராத்திரி. பெண்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 9 ராத்திரி நவராத்திரி. ஸோ நவராத்திரியை வந்து நம்ம வந்து வெகு விமர்சையாக வந்து எப்போவுமே நம்ம வந்து பாரம்பரியமாக வந்து கொண்டாடுறவங்களும் இருக்கிறாங்க. 9 ராத்திரிகள் பார்த்திங்கன்னா அம்பிகை வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான திருவிழாவாக தான் இந்த நவராத்திரி திருவிழா வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். இந்த நவராத்திரி திருவிழாவை பார்த்திங்கன்னா எப்படிலாம் கொண்டாடலாம் அப்படின்ட்டு ஒரு வழிமுறையை வந்து நம்ம வந்து பின்பற்றிட்டு வரோம். கொலு வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து பாரம்பரியமாக வச்சு வழிபட்டுட்டு வருவாங்க. கொலுப்படின்னா ஒரு 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரியான படிப்படியாக வந்து படியை வச்சு நம்ம வந்து கொண்டாடிட்டு வருவாங்க. கொலு படி வைக்கிறதுக்கு கூட ஒரு தத்துவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் வந்து உயர வேண்டும் அப்படின்னாலே படிப்படியாக தான் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நீதியை வந்து தெரியப்படுத்துறதுக்கு இந்த படிப்படியாக வச்சு கொலுவை வந்து நம்ம வந்து வச்சு வழிபடுறதா ஒரு கதை இருக்குது. நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே ஒவ்வொரு செட்டாக நம்ம வந்து வச்சுருக்காங்க இந்த கடையில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா ஒரு ஔவையார் செட் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ குமரி பெண்ணாக இருந்து எப்படி ஔவையாராக மாறினாங்க அப்படிங்கிற ஒரு கதையை வந்து தெரியப்படுத்துறதுக்கு இந்த செட்டு வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு விநாயகரில் வந்து அரச மரத்தில் விநாயகர் உட்காந்துக்கிற மாதிரியான ஒரு சிலை தான் இங்கே வந்து கொலு பொம்மையாக வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. நிறைய கலெக்ஷன் இருந்தது. அடுத்தது நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா கொலு படி செட்டோடு வந்து வச்சுருக்காங்க. ஒரு 5 படி இருக்கிற மாதிரியான செட்டு இது. இதோட விலையும் பார்த்திங்கன்னா 700 800 அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து நிறைய கதை சொல்லி சின்ன வயசில் வந்து வளர்த்துட்டு வருவோம். இந்த ஒவ்வொரு கொலு பொம்மையுமே ஒவ்வொரு கதையை வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்துது. குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிய வைக்கிற மாதிரி கொலு பொம்மையாகவே அவங்க வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, 1100 சோட்டா பீம் அப்படிங்கிற கொலு பொம்மையை வந்து அழகாக செட்டாக வந்து வச்சுருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம செட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்து 2 பார்ட் 2லையும் நம்ம வந்து செட்டாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது தனித்தனியாக இருக்கக்கூடிய கொலு பொம்மைகளை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நிறைய விதமான கலெக்ஷன் வந்து இருந்தது. முக லட்சணமும் அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து மகாபாரதம் செட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. 1000 ரூபாய்க்கு இந்த செட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏற்கனவே சொல்லின மாதிரி ஒவ்வொரு செட்டுமே ஒவ்வொரு கதையை வந்து நமக்கு வந்து கதையை வந்து தெரியப்படுத்துது. இந்த சங்கீத மும்மூர்த்தி சிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது. எல்லா செட்டுமே பார்த்திங்கன்னா சின்ன செட்டில் இருந்து பெரிய செட்டு வரைக்கும் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. இது பாருங்கள், குரங்கு வந்து தீர்ப்பு சொல்லணும் இல்லையா, அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டு வந்து 800 அந்த செட்டு கூட ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா 1300. இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பக்கம் சாய்ச்சாலும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கும். நம்ம வந்து எந்த நிலைமையிலையும் வந்து நேராக நிற்கணும், நேர்மையாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தத்துவத்தை வந்து தெரியப்படுத்துறதுக்கு அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வச்சுருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு குயவர் செட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 1700 நல்ல வந்து மண்பாண்டம் செய்கிற குயவர் செட்டு கூட அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இது பாருங்கள், மாங்கனி செட், அதாவது ஞானப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாங்கனிக்காக சண்டை போடுவாங்க இல்லையா, அந்த கதையை தெரியப்படுத்துறதுக்கு அதுக்கான கொலு பொம்மை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த செட்டு கூட கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொரு பண்டிகையை வந்து கொண்டாடிட்டு வரோம் இல்லையா, பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும்,
இது எல்லாமே கொலு பொம்மையாகவே வடிவமைச்சு வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த செட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ்லேயே ஆரம்பித்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது. சின்ன சைஸாக இருக்கும்போது நமக்கு வந்து விலை கம்மியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் ஆக ஆக நமக்கு வந்து ரேட்டும் ஏறிட்டு போகும். சின்ன சைஸ் வந்து குட்டி சைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொரியர் அனுப்புறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ கொரியர் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும், நமக்கு வந்து உடையாமல் வீட்டுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறனால சின்ன செட்டு எல்லாமே அழகாக வச்சுருக்காங்க. இது வந்து பாட்டி வடை சுட்ட கதை நம்ம எல்லாருக்குமே நம்ம வீட்டில் சொல்லி வளர்த்தாங்க. காக்கா வந்து வடையை தூக்கிட்டு போன கதை. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பெண்கள் எல்லாமே வந்து தாயம் விளையாடுவாங்க. இப்போ கொரோனா டைமில் நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. அதையும் ஒரு சிலையாக வந்து வச்சுருக்காங்க. இந்த சிலை கூட ரொம்பவே அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நர்த்தன விநாயகர் எல்லாமே உங்களுக்கு சைஸ் வாரியாக கிடைக்கிதுங்க. ரொம்பவே அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஒரு சிலையை நம்ம பார்க்கும்போது அந்த கண்ணை பார்த்து நம்ம வந்து வாங்கணும். இந்த டீட்டெயில் எல்லாமே அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. கண்ணை பார்த்து வாங்கணும். ஏன்னா ஒவ்வொரு சிலையில் பார்த்திங்கன்னா கண் வந்து ரொம்ப வந்து அழகாக வந்து வரைஞ்சிருக்காங்க. நம்ம முழிச்சிட்ருக்கிற மாதிரியே அந்த சிலைகளும் முழிச்சிட்ருக்கும். சிலது கொஞ்சம் கண் பார்த்திங்கன்னா தூங்குற மாதிரியே இருக்கும். சோர்வாக இருக்கும்போது அந்த சிலை வந்து நமக்கு வந்து தத்ரூபமாக தெரியல. ஸோ நம்ம வந்து எந்த சிலையை பார்த்து நம்ம வாங்கினாலும் அந்த கண்ணை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த சிலை அழகாக இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்கும்போது கண்ணை பார்த்து வாங்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். சரி, எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ரசித்து எடுத்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம் இதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. பர்த்டேவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பிறந்த நாள், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பர்த்டே, பிறந்த நாள், அதுக்கப்புறம் வந்து திருமண நாள், அதுக்கப்புறம் சீமந்தம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலையாக வச்சுருக்காங்க. இது பாருங்கள், காது குத்துற ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க. காதணி விழா செட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா இருந்தது. முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா உறவினர்கள் வந்து சுற்றமும் நட்பும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து நமக்கு வந்து ஒரு விழாவை வந்து சிறப்பித்து கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, உறவும் கூட அந்த அளவுக்கு நீடிக்கிறது இல்லை. ஸோ அதையெல்லாம் வந்து பறைசாற்றுது இந்த கொலு பொம்மைகள் வந்து ஒரு பொம்மையாக நமக்கு வந்து அதை தெரியப்படுத்துது. இது பாருங்கள், சிவன் குடும்பம் அப்படின்ட்டு ஒரு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு செட்டு வச்சுருக்காங்க. முருகர், பிள்ளையார், சிவன், பார்வதி. இது வந்து தண்ணீர் குழாய் செட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. 2 பானை, அதுக்கப்புறம் 3 பெண்கள் நிற்கிற மாதிரியான சிலை வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. கொலு பொம்மை வந்து ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இந்த கோடாரி செட்டு உங்களுக்கு நமக்கு சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, 1200 இந்த கதை. 1200 இந்த கொலு பொம்மையோட விலை. பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற தத்துவத்தை வந்து சொல்கிறதுக்கான கதை தான் இது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோடாரி கதை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தங்கம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து வெள்ளி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான அந்த கதை தான் அந்த கோடாரி கதை. இது வந்து பார்த்திங்கன்னா தெய்வானை திருமண கோலம் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ஃபுல் செட்டு பார்த்திங்கன்னா 3100 போட்டிருந்தாங்க. அதிலே உங்களுக்கு சின்ன சைஸ் செட்டு கூட கிடைக்கிது. குட்டி குட்டியான பொம்மை வச்சுருந்த மாதிரியான கொலு பொம்மை செட்டு கிடைக்கிது. இது பாருங்கள், கார்த்திகை பெண்கள் வந்து 3100. மண் அப்படின்னு உங்களுக்கு எல்லா டேக்லேயும் உங்களுக்கு எழுதியிருக்காங்க இல்லையா. இது பார்த்திங்கன்னா மண்ணால் ஆனது அப்படிங்கிறதுக்காக மண் போட்டிருக்காங்க. அதிலே உங்களுக்கு கிறிஸ்டலில் வந்து வச்சுருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வேணும்னா நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இளநீர் வியாபாரம். ஒவ்வொரு வியாபாரத்தை குறிக்கிற கொலு பொம்மைகள் கூட இங்கே வந்து கிடைக்கிது. இளநீர் வியாபாரம் செட்டாகவே கொடுக்குறாங்க. இது பாருங்கள், சாப்பாடு பந்தி முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா உட்கார வச்சு இலையை போட்டு ரொம்ப அழகாக பரிமாறி நமக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க கல்யாண வீட்டில். இப்போல்லாம் பஃபே சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கங்கே நின்று சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சாப்பாடு பந்திக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாய் வாழ்த்தா விட்டாலும் வயிறு வாழ்த்துமா. அதை வந்து பறைசாற்றுறதுக்கு, அதை வந்து அந்த தத்துவத்தை சொல்கிறதுக்கு இலையை போட்டு அவங்க வந்து சாப்பாடு போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பாருங்கள், பேண்டு வாசிப்பாங்க இல்லையா, அந்த செட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 பேர் நிற்கிற மாதிரி பேண்டு வாத்தியம் வந்து கொடுத்துருக்காங்க. 1350. நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது. நல்லா டார்க் கலரில் தெரியுது உங்களுக்கு, வீடியோலேயும் உங்களுக்கு நல்லா தான் தெரியுது. இது பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த திருமண கோலம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இது பாருங்கள், பரதநாட்டியம் வந்து பெண்கள் எல்லாத்துலேயும் வந்து நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லா துறையிலையுமே வந்து பெண்கள் வந்து இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போவே வந்து பரதநாட்டியத்தில் பெண்கள் எல்லாமே
இசை வாசிக்கிறது கூட அவங்களாவே இருக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி வடிவமைச்ச பெண்கள் பரதநாட்டிய செட்டு தான் அது. இது வந்து பால் குடம் எடுப்பாங்க இல்லையா, அந்த செட்டு பார்த்திங்கன்னா 1800 கோவில் ஒரு அம்மன் சிலை வச்சு சுற்றி வந்து பால் குடம் எடுக்கிற மாதிரியான இதில் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடியெல்லாம் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா பால் குடம் எடுத்து இப்போவும் இருக்குது, இருந்தாலும் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு மக்கள் வந்து பால் குடம் எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியல, அவங்கவுங்க வேலையில் வந்து ஓடிட்டுருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிருத்திகை பிரதோஷம், இது எல்லாமே வந்து இதையும் வந்து கொலுவாகவே வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இந்த செட்டு கூட ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஐயங்கார் வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் மணமகனை வந்து தூக்கிட்டு வந்து தாலி கட்டுவாங்க இல்லையா, அந்த கோலம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ரொம்பவே அழகாக இருந்தது. இது பாருங்கள் அறுபடை வீடில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் இந்த மாதிரியான செட்டு கூட இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ரொம்பவே அழகாக இருந்தது. 1600 இது பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக வாழ்க்கையில் வந்து ஈடுபட்டிருக்க மனுஷன் வந்து ஆசாபாசங்கள் எல்லாமே ஏற்று அனுபவிக்க வேண்டிய நிர்பயத்தில் வந்து இருக்கிறாங்களாம். ஸோ அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் வந்து ஒரு திருப்பு முனையாக அமையும். எல்லா கடமையும் முடிச்சுட்டு நம்ம பேரம் பேத்தி எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து எல்லா கடமையும் முடிஞ்சு நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கிறதுக்காக இந்த 60ஆம் கல்யாணம் ப்ளஸ் 80ஆவது கல்யாணம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த மாதிரியான கொலு பொம்மைகள் எல்லாமே அதிக அளவில் இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியான கொலு பொம்மையிலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து உறவினர்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து தெரியப்படுத்துது. ஸோ இது பாருங்கள் ஒரு பொங்கல் பண்டிகை வந்து கொலு பொம்மையாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு வீடு, ஒரு பசுமாடு, கண் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது பார்க்குறது பார்த்திங்கன்னா நவகிரகம் செட் வந்து 1750 அந்த ரேஞ்சில் இருந்தது. இதுவும் வந்து சின்ன சைஸ்லேருந்து கிடைக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இந்த கொலு பொம்மைகள் சம்மந்தப்பட்டது வரும். கொலு பொம்மைக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் விளக்கு வகைகள் எல்லாமே நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். இது பாருங்கள் மாப்பிள்ளை அழைப்பு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்திங்கன்னா 2000 மயிலில் வந்து மாப்பிள்ளை அழைச்சிட்டு வராங்க. மயில் மேலே உட்கார வச்சு வர மாதிரியான மாப்பிள்ளை அழைப்பு செட்டு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இத்தனை பொம்மையும் சேர்த்து நமக்கு 2000 தராங்க. மயில் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து காரில் வருவாங்க இல்லையா, அதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் 2000. ஸோ மாப்பிள்ளை அழைப்பு கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா இருந்தது. நாதஸ்வரம் முழங்க, மேளவாத்தியம் நடக்க எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து தெரியப்படுத்துது. இது பாருங்கள் காமாட்சி விளக்கு பூஜை செட்டு வந்து பார்த்திங்கன்னா 2500. 3 6 பெண்கள் உட்காந்துக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் 6 குட்டி குட்டி விளக்கு இருக்குது, ஒரு அம்மன் சிலை இருக்குது. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அந்த ரேட்டில் கொடுக்குறாங்க. கல்யாண செட்டு பார்த்திங்கன்னா நிறைய சைஸ் இருந்தது. குட்டி சைஸாக இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது. அப்புறம் பார்த்திங்கன்னா மரப்பாச்சி பொம்மை வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க. அடுத்த வீடியோவில் நான் வந்து அதை ஃபுல்லாக காட்டுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து செட்டு போட்டு உங்களுக்கு, அதாவது ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரி எல்லாமே போட்டு அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளெயினாகவும் கிடைக்குது மரப்பாச்சி பொம்மை. திருமண கோலம் தான் நிறைய இருந்தது. மணமகள் செட்டு, மணமகன் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. இது பாருங்கள் பிரதோஷ செட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து பாம்பு புற்று செட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு கொலுவுக்குமே ஒவ்வொரு கதைகள் வந்து இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு டீட்டெயில் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே அழகாக இருந்தது. நிறைய கலெக்ஷன் இருக்குது. குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கட்டாயம் இந்த கடைக்கு நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மணப்பெண் செட்டு தான் ரொம்ப அதிகமாக இருந்தது.
ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா தத்ரூபமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. கலெக்ஷன் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்தது. இல்லாத கொலு பொம்மையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.